வணக்கம் ஐயா. வணக்கங்க. இவர்தான் சூரஜ் சிங். மாப்பிள்ளையோட சித்தப்பா. மாப்பிள்ளையும் இவர் கூட தான் வந்திருக்காரு. வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் பார்வதியோட அத்தை. இதுதான் கல்யாண பொண்ணுங்களா? சம்பந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாண பொண்ணு இவல்ல. கல்யாணத்தப்ப எந்த பொண்ணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடி இப்படி வந்து நிக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? ஐயா, நான் சும்மாதான் கேட்டேன். எனக்கு தெரியாதுங்களா இந்த ஊர் பாரம்பரியம் என்னன்னு. விளையாட்டு எல்லாம் ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு வந்த வேலையை மட்டும் பாக்குறீங்களா? சரிங்க ஐயா. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் நம்ம வீர்பூரை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்வதிங்கிற பாருவ ஸ்ரீ வருண் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். மாப்பிள்ளை வீட்டு சார்பா பொண்ணுக்கு நிறைய சீதனம் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறைவில்லாம பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. வீர்பூரோட ஜமீன்தாரா இருக்கிற நானும் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். இன்னையில இருந்து 2 நாளைக்கு நம்ம சார்பா அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. வீர்பூர்ல பொண்ணு எடுத்தவங்க எல்லாருமே 2 மடங்கு பணக்காரங்க. நான் சம்பந்தம் பண்ற எல்லா இடமும் அந்த மாதிரி தான். ஆமா, நான் வீர்பூருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இல்ல, இப்ப வர வேண்டாம். நான் சொன்னதுக்கு அப்புறமா. மாப்பிள்ளை இப்ப வந்துகிட்டு இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இவரு இப்ப இருந்த இந்த வீர்பூரோட மாப்பிள்ளை. இந்த ஊர்ல பொண்ணு எடுக்க போற ஒவ்வொரு மாப்பிளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சடங்க, அதாவது ஒரு பரீட்சையை சந்திக்கணும். அதுல அவங்க ஜெயிச்சே தீரணும். அப்பதான் வீர்பூர்ல பொண்ணு எடுக்க தகுதியானவர்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். இப்ப மாப்பிள்ளை அந்த பரீட்சையை ஆரம்பிக்க போறாரு. நீங்க தயாரா தானே மாப்பிள்ளை இருக்கீங்க? புடிங்க மாப்பிள்ளை. ஒண்ணு, 2, 3. ஐயா, என் பையன் நீங்க வச்ச போட்டியில ஜெயிச்சு உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நானும் என் அண்ணன் பையனும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அதனால நானும் அவனும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததுனால களைச்சு போயிருக்கோம். எங்களுக்கு தங்கறதுக்கு இடம். மாப்பிள்ளைக்கு சித்தப்பா தானே நீ? அப்பா இல்லையே? இல்லங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நடக்கும்போது எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கும். ஆமா ஆமா ஐயா, ஆமா. வாய மூடிக்கிட்டு இருக்கியா?
வாய திறந்த மாப்பிள்ள துணிய வெட்டின மாதிரி நான் உன்னை வெட்டி போட்டுருவேன். தேவையில்லாம இந்த ஜமீன்தார்கிட்ட வாய கொடுக்காத. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப எல்லாரும் வாங்க. சரி போலாம். Damn it. என்ன இது? என்னோட இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சு. உன்னோட இன்ஃபர்மேஷன் கூடவே என்னோட அப்சர்வேஷனும் இருக்கு. சோ நிச்சயம் எந்த தப்பு நடக்காது. இத பாத்தியா? இத வச்சுக்கிட்டு கண்டிப்பா டென்ட் எல்லாம் கட்ட முடியாது. சார் இது வந்து கன். பிஎஸ்டி ஆளுங்களோட கண்ணுக்கு முன்னாடியே கன்ஸ் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுவும் சர்வ சாதாரணமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பார்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து மறைச்சு எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு பாட்டா எடுத்துட்டு வராங்க. இங்க வச்சுதான் ஒண்ணு சேர்க்கிறாங்க. அப்புறம் இப்போ இந்த ஊர்ல தான் ஏதோ ஒரு மூலையில இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் எங்க சார்? நடந்தேனே காதலை அளந்தேனே நீ தொடை பறந்தேனே நான் என்னை வியந்தேனே ஐயோ ஐயோ மேகம் போலே கலைந்து கலைந்து போகிறேன்
எல்லாத்தையும் பார்த்து சரியான இடத்துல வச்சிருங்க. மெதுவா மெதுவா, எதுவும் விட்டு போயிடல, எல்லாம் சரியா இருக்குல்ல? பார்த்து பார்த்து மெதுவா. ஐயா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். என்ன? எதுக்கு? பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன், வேலையை பாரு. இங்க பாரு. சொல்லுங்க. நீ இங்கே இருந்து வேலைகளை எல்லாம் நல்லபடியா பாத்துக்க. ஆகட்டையா. இங்க இருக்கிறவங்க யாரும் வெளியவும் போக கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. ஆகட்டையா. இங்க வா. நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை நான் உயிரோட விட்டுருக்கேன். ஆமாங்கய்யா. அந்த விஷயத்தை எப்பவும் மறந்துடக்கூடாது. சரி சரிங்கய்யா. இன்னொரு விஷயம், ஒரு தடவை தான் நான் மன்னிப்பேன். சரிங்கய்யா. என்ன சம்பந்தி? ஐயா, எங்க ஊரு பொண்ணு மருமகளா வரப்போறா. அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறத ஏத்துக்கணும். கண்டிப்பா ஐயா. ஏய் தம்பி, ஒரு காப்பி ப்ளீஸ் கொண்டு வாய. இதுதான் கல்யாணத்துக்கு போட்டுக்கணும். ஜமீன்தாரம்மா, இதெல்லாம் இப்ப எதுக்கு? பேசாத. நீ கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போறல்ல, செய்யறத எந்த குறையும் இல்லாம செய்யணும். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க எந்த குறையும் இல்லாம தான் செய்வீங்க. நானும் போற வீட்டுல. எனக்கு தெரியும், நான் கிண்டல் தான் பண்ணேன். அந்த கடவுள் உன்னோட அம்மாவை உன் உருவத்தில் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கும்போது உன்னோட அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஜமீன்தாரம்மா, போலாமா? இதோ கிளம்பிடலாம், வா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இது உங்களுக்காக. எனக்காகவா? ரொம்ப அழகா இருக்கு. நாம எல்லாருமே எந்த மாதிரியான துணியை போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம பொண்ணு நமக்காக செஞ்ச துணி இது இல்ல? பாவம், இவளுக்கு நேரம் தான் கிடைக்கல. இல்லனா தான் கல்யாண Dress தானே ரெடி பண்ணிருப்பா. போலாமா? மாப்பிள்ள, பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு பாருங்க. நீனு கூப்பிடுங்க டேய். அதுக்குள்ளேயா? கொடுத்த பரீட்சையில நல்லபடியா பாஸ் பண்ணிட்டீங்க. இனிமே இந்த பொண்ணு வைக்க போற பரீட்சையில பாஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சொல்லு, மாப்பிள்ளைக்கு என்ன பரீட்சை வைக்க போற? பாருக்கு கவிதை பாடினா ரொம்ப பிடிக்கும். ஏய், சும்மா. அவங்க சொல்றது உண்மைதானே? சொல்லு. கேக்குறல்ல, சொல்ல. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஒரு கல்ல கூட பேச வச்சிடலாம். ஆனா வெக்கத்துக்கு உதாரணமா இருக்கிற எங்க பாருவ நீங்க பேச வைக்கவே முடியாது.
இவ பேசுறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் உங்க முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கலையே. உன் கண்களில் ஏக்கம் தெரிகிறது. உன் கண் இமைகளில் கனவுகள் தெரிகிறது. நாளை இந்த மணப்பெண் எனக்கு சொந்தமாவாள். இவள் என்னை மணக்க மறுத்தால் நான் என்ன செய்வது? ஆயிட்டான் வீட்டுல நம்ம கிட்ட ஒரு கவிதை சொல்லியிருப்பானா? என்ன சித்தப்பா நீங்க பொண்ணு விஷயம்னு வந்துட்டா வைங்களேன், நம்மளோட மாப்பிள்ள விஞ்ஞானியா கூட ஆயிடுவான். அப்படி இருக்கும்போது கவிஞன் ஆக மாட்டானா? கவிதை மட்டும் இல்ல, விட்டா டூயட் கூட பாடுவான். என்ன மாப்பிள்ள பெரிய பெரிய கவிதையெல்லாம் எடுத்து விடுறீங்க? வேற ஊர்ல இருந்து வந்த மாப்பிள்ள நம்ம பொண்ணுக்காக சொன்ன கவிதைய பாத்தீங்களா? பாரத் சோப்பால்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப தேஜாவத் அரண்மனையில தான் இருக்காங்க. சார் ஐம் ஷூர் அவங்க உள்ள கன்ஸையும் சேர்த்து தான் கொண்டு போயிருக்காங்க. ரைட். தனிமை, பாதுகாப்பு, கன்ஸ் அசம்பிள் பண்றதுக்கு அதை விட சிறந்த இடம் எதுவும் கிடையாது. கிராமமே அரண்மனையை நம்பி இருக்கு சார். புறாக்களுக்கு நடுவுல காக்கா கலந்திருக்கு. சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கூர்மையா கவனிச்சோன்னா நாம அவங்களே கண்டுபிடிச்சிடலாம். அரண்மனையில நுழையறதுக்கு சரியான டைம் கிடைச்ச உடனே நாம உள்ள நுழைஞ்சிடணும். அதுக்கு ஏற்பாடு பண்றேன் சார். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் பார்ப்பவள்.
சார் நம்ம இங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சார். நம்ம எளிய வேட்டையாட தான் வந்திருக்கோம். அதோட முடியல. நீ ஜாக்கிரதையா இரு. அந்த கடைக்காரன் இங்க தான் இருக்கான்னு என்னோட மனசுக்கு ஏன் தோணுதுன்னே தெரியல. நாங்கெல்லாம் யாரு? எங்க பேரை கேட்டா ஊரே நடுக்கும்ல. ஜமீன்தார் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன் நானு. இது என்ன செஞ்சிட போகுது புரியா? ஒரு நிமிஷம் சார். எங்க முத்தழகி, ஒரு நிமிஷம் நில்லு. நான் செஞ்ச இந்த வேலைக்கு நீ பரிசு கொடுத்தே ஆகணும், மறந்துடாத. எங்க போற? நில்லு. செய்ய முடியாது. இங்க பாரு, உனக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒண்ணு எல்லா உண்மையும் எங்க கிட்ட சொல்லிடு, இல்லன்னா அந்த யமன் கிட்ட நான் உங்களை பார்க்க வர போறேன், என்ன சீக்கிரமா கூப்பிட்டுக்கோங்கன்னு கேளு. சொல்லுடா. எனக்கு எதுவும் துப்பாக்கி குண்டெல்லாம் இருக்கு, அதுவும் அரண்மனையில. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க எல்லாரும் பிஎஸ்டி ஆளுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல.
என்ன என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஏன் கேக்குறேன்னா, இது எல்லாமே திடீர்னு ஏற்பாடாயிடுச்சு. எதுக்கு கேக்குறேன்னா, நேத்து வரைக்கும் நீங்க ஓடி ஆடி விளையாடி இருப்பீங்க. உங்க வாழ்க்கையை பத்தி பெரிய கனவு கண்டு வச்சிருப்பீங்க. ஒரு ராஜகுமார் வாழ்க்கை துணையா வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இருக்கேனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கேன். பிகாம் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். பிகாம்னா உங்களுக்கு புரியும்ல? காலேஜோட டிகிரி. அப்புறம் எனக்கு காரமா சமைச்சா பிடிக்காது, ஆனா ஸ்வீட்னா பிடிக்கும். இன்னொரு விஷயம் சொல்லவா? சொன்னா நீங்க சிரிப்பீங்க. உப்பு புளிப்பா சாப்பிட பிடிக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அரு, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே? சாப்பாடுல காரம் கம்மியா போட்டா கூட பிரச்சனை இல்லை. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு எழுத படிக்க தெரியும். நான் படிக்கலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. 5வது வரைக்கும் நான் நிறையவே படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்க வசதி இல்லை. இந்த ஊர்ல தான் வளர்ந்தேன். இந்த ஊரை விட்டு நான் வெளியே போனதில்லை. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னை வளர்த்தது பூரா என் அத்தை மட்டும்தான். அவ்வளவுதான். எனக்கும் அப்பா அம்மா இல்லை. உங்களை மாதிரி தான். சின்ன வயசுலயே என்னோட அப்பா அம்மா என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு குடும்பத்தோட சேர்ந்து வாழ பிடிக்கும். எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அத நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு குடும்பம், அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை. பௌரி என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கும் பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பார்வதி.
அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். எனக்கு இந்த இந்த வாழ்க்கையை நான் இழக்க விரும்பல. அவர் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட என் வேண்டத்துல சொல்லியிருக்கேன். நீங்க அதை தான் நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. நானும் இப்படிதான் வாழ ஆசைப்பட்டேன். நான் அவர் கூட தனியா வாழதான் ஆசைப்பட்டேன். அவர் உன் இஷ்டத்துக்கு என்ன ஏறுன்னு சொல்லிட்டாரு. நான் எது பண்ணாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டாரு. இந்த கிராமம், இந்த மக்கள், என் குடும்பம் எழுந்துருவோன்னு கஷ்டப்பட்டேன். ஆனா அவர் மூலமா எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன். ஆனா அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. இனிமே உங்ககிட்ட நான் வேற எதுவுமே வேண்ட மாட்டேன். எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்னு, இதுக்கப்புறம் நான் உங்களை புது வீட்டுல தான் தரிசிக்க போறேன். அதுக்கப்புறம் அது என்னோட வீடு இல்ல எங்களோட வீடு. எனக்கு இப்போ அத்தையும் முத்தழகியும் நினைச்சதான் கவலையா இருக்கு. அவங்க நல்லா இருக்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு குறைதான் இருக்கு. சிவனோட இன்னொரு பேரு வருண். உங்களோட பேரை சொல்லி நான் எப்படி அவரை கூப்பிடுறது? நீ சொல்றது உண்மைதானா? கடவுள் மேல சத்தியமா நான் உண்மைதான் சார் சொல்றேன். உனக்கு எதுவும் தெரியாதா? உண்மைதான் சார். நான் எந்த பொய்யும் சொல்ல, நம்புங்க சார். நம்ம தப்பான ஆளை கூட்டிட்டு வந்துட்டோம்னு தோணுது. ஆமா சார், ஆமா சார். நான் ஒரு சாதாரணமான மனுஷன் சார். இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்கிட்ட குண்டு இல்ல, உன்கிட்ட இருக்கா? எத்தனை வேணும் சார்? நல்லவங்களுக்கு ஒரு குண்டு போதும். இல்ல 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 சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன நம்புங்க சார். என்ன நம்புங்க சார். சார் இவனை தலையிலேயே சுடணும், அப்பதான் ரொம்ப வலிக்காது. சார் நான் போய் சொல்ல சார், உண்மையை தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னையும் பாத்துக்கிட்டு இருக்க. இவன் தலைக்கு குறி வச்சு சுட்டு தள்ளிடு. ரொம்ப நேரம் எடுத்துக்காத. சார் நான் போய் சொல்லல சார். இவனை கொன்னுடு, ஆனா எரிச்சிடாத. இவனோட பணத்தை கழுகுகளுக்கு போட்டுடலாம். அப்ப உண்மையை சொல்றா. உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? அப்ப சொல்லு. அப்ப சொல்லு. சொல்லுன்றல. உண்மையை சொல்றா. நீ சொல்லல உன்னை சுட்டுருவேன். என்ன சுற்றாதீங்க சார். நான் போய் சொல்ல சார். சுற்றாதீங்க சார். சந்தோஷம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். நல்லதுங்க ஐயா. வணக்கம். போயிட்டு வா. ஐயா, பார்ட்டியை தூள் பண்ணிட்டீங்க. சும்மா பிரம்மாண்டமா இருந்தது.
எந்த குறையும் இல்ல. கல்யாணத்துக்கு பின்னாடி நாம நடத்துற வேலை யாருக்கும் தெரியல. ஐயா மன்னிச்சிருங்க. உனக்கு நேரம் சரியில்லை. போத தலைக்கு மேல ஏறினதும் யாருக்கிட்ட என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு புரியல. இதுக்கப்புறம் அளவுக்கு மீறி ஏதாவது பேசுன இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் இருக்கும். மன்னிச்சிருங்க ஐயா. இவனை கூட்டிட்டு போ. வந்த இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா ஐயா? என்னாச்சு? எங்க தேடியும் அவரை காணலையா? அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாம் தயாரா இருக்குல்ல? இருக்குயா, ஆனா வெட்டி கம்மியா இருக்கு. அவங்க மறைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பீமா, நம்ம வேலை மக்களுக்கு தெரிய வந்தா ரொம்ப ஆபத்தாயிடும். மக்களுக்கு ஒரு சின்ன துப்பு கிடைச்சா கூட நம்ம நினைச்சதெல்லாம் வீணா போயிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஜமீன்தார் ஐயா, ஜமீன்தார் ஐயா, நாங்க துப்பாக்கி குண்டெல்லாம் பார்த்தேன். என்னது? ஜமீன்தார் ஐயா, துப்பாக்கி குண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க நிறைய ஆளுங்க இருந்தாங்க. எங்க பார்த்த? அது அங்கதான் பார்த்த ஜமீன்தார் ஐயா. பயப்படாத, என் கூட வா. வா. நான் வரல ஜமீன்தார் ஐயா, என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருமா, நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உன்னோட ஐயா தான் நான் இருக்கேன்ல. வா. நான் வரல. வாங்குறேன்ல. இங்க பாரு, நீ ரொம்ப வெகுளியான பொண்ணு. ஏதாவது பேய் பிசாசை தான் பார்த்திருப்ப. நீ சொல்ற மாதிரி துப்பாக்கி குண்டால எதுவும் கிடையாது. பேய் பிசாசு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதெல்லாம் பார்க்கல. நான் மனுஷங்களை தான் பார்த்தேன். அங்கதான் பாருவும் இருக்கான். பாரு மாப்பிள்ளையும் அங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல. பாருவா? பாரு எங்க இருக்கா? அங்க மாடியில தான். மாடியிலையா? அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து மாப்பிள்ளைய அங்க அவ தனியா சந்திக்க போனா. நான் தான் அங்க அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போனேன் ஜமீன்தார் ஐயா. பீமா, நீ சீக்கிரமா மாடிக்கு போ. மாப்பிளைக்கும் பாருவுக்கும் எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். சீக்கிரம் போ. போறேங்க ஐயா. ஜமீன்தார் ஐயா, நான் பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. நாம பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமே. போலீஸ் எல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் இருக்கும்போது எதுக்கு போலீஸ்? முதல்ல உண்மை என்னன்னு நான் பார்க்கிறேன். வா வா. ஓஹோ, கல்யாண பொண்ணு. பயப்படாத, ஆம்பளைங்க கிட்ட மட்டும்தான் நான் நெருப்பு. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப வெகுளியா இருப்பான் போல இருக்கு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டேன்னா அவன் வாழ்க்கை பூரா உன்னைய சுத்தி வருவான். புது வாழ்க்கைய தொடங்க போற. ஆம்பளைங்களை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் நல்லாவே சொல்லி தருவேன். இங்க பாரு, இந்த உலகத்துல ஒவ்வொரு பொண்ணுமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனா கடவுள் ஆம்பளைங்களை மட்டும் 3 விதமா பிரிச்சிருக்காரு. அதுல முதல் விதம் என்னன்னா
குழந்தைத்தனமா இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனம், கிண்டல், கேலி, வாழ்க்கையவே விளையாட்டுத்தனமா எடுத்துப்பாங்க. ஆனா ரொம்ப பயந்தவங்க. மத்த எல்லா விஷயத்திலயும் தோக்கவும் மாட்டாங்க. அதனால அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா ரொம்ப பாசமா வழிஞ்சு கேளு, காரியம் நடந்துரும். ரெண்டாவது வகை என்னன்னா அம்மா பிள்ளையா இருப்பாங்க. முதல்ல இருக்கிறவனுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. முதல்ல சொன்னவன் விளையாட்டுக்காரனா இருப்பான்னு சொன்னல, ரெண்டாவது இருக்கிறவன் எப்போ அம்மாவை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க, இவங்க 2 பேருக்குமே அவங்க அம்மாவை பத்தி பேசினா பிடிக்காது. அப்படி பேசினா உன் புருஷன் உன் கையை விட்டு போயிடுவான். இருந்தாலும் கவலை இல்ல, அவங்கள ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். அது என்னன்னா ராத்திரி பூரா நீ அழுதுகிட்டே இருக்கணும். அதுதான் ஆயுதமே. நீ விடுற கண்ணீர்ல அவங்க கரைஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் மூணாவது? ஹை ஹை, அவ்வளவு அவசரமா? நான் பேசுனதெல்லாம் கவனமா நோட் பண்ற போல இருக்கே. சரி விடு, மூணாவதா இருக்கிற ஆம்பளையும் எப்படி இருப்பாங்கன்னு உன்கிட்ட நான் சொல்லிடுறேன். மிருகத்தனமா இருப்பாங்க. மிருகத்துக்கும் அந்த மாதிரி ஆம்பளைக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. மிருகத்துக்குள்ள கூட ஒரு இதயம் இருக்கும். ஆனா இவன் கிட்ட மனசு முழுக்க கல்லாதான் இருக்கும். நம்ம குணத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் சீண்டிட்டே இருப்பாங்க. என்னோட ருத்ரா மாதிரி. சரி, என் கதை எதுக்கு உனக்கு? நீ எதை பத்தி கவலைப்படாத. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப நல்ல பையன். பாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, சீக்கிரம் வா போலாம். ஆமா, முத்தழிக்கு எங்க போயிட்டா? அங்கதான் பார்த்து ஜமீன்தாரையா, அதோ அந்த அறை இருக்குல்ல, அங்கதான் அவங்க எல்லாருமே பெரிய பெரிய துப்பாக்கியை வச்சு நின்னுட்டு இருந்தாங்க ஜமீன்தாரையா. அதோ அந்த அறை தான். உங்களுக்கு தெரியுதா ஜமீன்தாரையா? அந்த அறையா சொல்ற? ஆமா, அதேதான். சரி, இங்க பாரு. இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீ வெளியில சொல்ல மாட்டல்ல? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். வா, இங்க பாருமா. இந்த அரண்மனை பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது. முன்னோர்களோட முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறத நான் நம்புறேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சில சமயம் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட பேசும். என்ன பேசுவாங்கங்கிறது உனக்கு தெரியுமா? அதையும் நானே சொல்றேன். என்ன பார்த்து சிரிப்பாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்க, என் மூஞ்சில துப்புவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீங்க நினைக்கிறது தப்பு. உங்களோட பேரு, உங்க புகழ். நீ சொல்ற அந்த பேர் புகழ் எல்லாம் நம்ம ஒரு பொட்டி கடையில தான் எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாருமா, என்னோட மானம் எப்பவோ போயிடுச்சு. இப்ப எதுவுமே இல்லை. ஒரு நாள் வந்து அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அரண்மனையை வச்சு ராஜா மாதிரி வாழணும்னு சொன்னாங்க. ஊரையே ஆளணும்னு சொன்னாங்க. யாரையும் மதிக்காதன்னு சொன்னாங்க. இல்ல, ரொம்ப தப்பு ஜமீன்தாரையா, நீங்க சொல்றது தப்பு. இங்க பாருமா, இந்த ஜமீன்தாரியாவுக்கு அநியாயம் நடக்குதுன்னு உனக்கு புரியுதுல்ல? அநியாயத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால இப்ப நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். வா. என்ன எங்க கூட்டிட்டு வரீங்க ஐயா? ஏதோ முக்கியமான விஷயம் காட்டுறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருமா. சரிங்க ஐயா. இங்க பாருமா, அந்த முக்கியமான விஷயத்தை நீ பார்க்கிறதுக்கு முன்னாடி
துப்பாக்கியை பார்த்தேன்னு சொன்னல, நீ சொன்ன விஷயம் உண்மைதான். அதையெல்லாம் வாங்குறதே நான் தான். அதை வாங்கறது மட்டும் இல்ல, அதை இங்கிருந்து சரியான ஆளுங்களுக்கு அனுப்பி வைக்கிறதும் நான் தான். ஒவ்வொரு வருஷமும் மாப்பிள்ளைங்க வர்றாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைங்க கூட ஒரு விதத்துல என்னோட ஆளுங்க தான். இன்னும் சொல்ல போனா துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வர்றதே அவங்க தான். அவங்க அதை துண்டு துண்டா பிரிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதையெல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் பணம் கொடுப்பேன். துப்பாக்கி போய் சேர்ற இடத்துல இருந்து நான் பணம் வாங்கிடுவேன். அப்படின்னா பாரு, பாரு, என்னோட பாரு. என்னம்மா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி வெகுளியாவே இருந்துட்டு இருப்ப? உன்னோட இந்த பாரு, உன்னோட இந்த கிராமம், உன்னோட இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் இப்ப நீ இழக்க போற. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உன்னை நான் உயிரோட விட போறதில்லை. விடுங்க ஜமீன்தாரையா, என்ன விடுங்க ஜமீன்தாரையா, நான் போயிடுறேன். வேண்டாம், என்ன விட்டுருங்க ஜமீன்தாரையா, நான் போயிடுறேன். எனக்கு பயமா இருக்கு ஜமீன்தாரையா, என்ன காப்பாத்துங்க. வேண்டாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஜமீன்தாரையா, காப்பாத்துங்க. ஜமீன்தாரையா, காப்பாத்துங்க. அந்த பார்வையும் அவரோட அத்தையையும் என்னோட அறைக்கு உடனே வர சொல்லு. சீக்கிரம். வாயை திறந்தானா? சுற்றுவன் பயன்படுத்துறதுனால எல்லா உண்மையும் சொல்லிட்டான் சார். தேஜாபத் ரொம்ப மோசமானவன். என்னாச்சு? எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? எல்லாரும் வாங்க. பாரு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியாமா? மனசுல ஏதாவது கஷ்டம் வச்சிருந்தீங்கன்னா சொல்லு. அதாவது என்னன்னா, பிஎஸ்டி காரங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. சரி, ஜமீன்தாரம்மா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப அதை பத்தி பேச எனக்கு நேரம் இல்லை. நிலைமை மோசமா இருக்கிறதுனால நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. அதாவது கல்யாணத்தை இன்னைக்கே ராத்திரிக்குள்ள முடிச்சிடலான்னு சொல்ல வந்தேன். என்னது? ஆமா, நான் எடுத்த இந்த முடிவுக்கு எல்லாரும் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும்.
ஆனா ஏன் திடீர்னு? ஜமீன்தார் அம்மா, நான் எதை செஞ்சாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் செய்வேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க. எல்லாம் அவசரமா செய்ய வேண்டிய சூழ்நிலை. பிஎஸ்டி காரங்க இங்க வர்றாங்க, வந்து கலவரம் பண்ண போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, கல்யாணத்தை எப்படி பாதியில நிறுத்துறது? நம்மள நம்பி வந்த உறவுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஆனா ஜமீன்தார் ஐயா, இவ்வளவு சீக்கிரமா எப்படி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண முடியும்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்னோட பொறுப்புல விடுங்க. இவ உங்களோட அண்ணன் பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும் முடியும். உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒருத்தரும் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? கேசவன் எங்க போனா? இன்னும் கிடைக்கல. ஒருவேளை எதிரிங்க கிட்ட மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பிஎஸ்டி காரங்க கிட்ட மட்டும் மாட்டி இருந்தானா அவனோட உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. அவங்கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வாங்கி நாளைக்கு அவங்க நம்மளை தாக்குறதுக்கு இங்க வருவாங்க. யாரு வேணாலும் வரட்டும், ஆனா வந்தவங்கள ஒருத்தம் கூடங்கிறது உயிரோட போக கூடாது. நோ சார், நம்ம இப்பவே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நாளைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்புறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. துப்பாக்கிகளை அந்த அரண்மனைக்குள்ள தான் கடத்துறாங்க. சார். என்னாச்சு சார்? அந்த தேஜாவத்துக்கு பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் இருக்கு. அவ்வளவு சுலபமா அவனை பிடிக்க முடியாது. ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாம நாம அரண்மனைக்குள்ள நுழையவும் முடியாது. பர்மிஷன் கிடைக்க கூடாத அளவுக்கு அவன் எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கான். இதான் சார் பிரச்சனையே. ஆதாரம் இல்லாத போது ஆதாரம் வேணும்னு சொன்னானுங்க. இப்ப ஆதாரம் இருந்தும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. தேஜாவத் அவன் கோவில்ல இருக்க சாமி சிலை மாதிரி நம்மளால அவனை பார்க்க முடியுமே தவிர தொட முடியாது சார். முடியும் ஆனந்த், அவனை இங்க இழுத்துட்டு வர முடியும். இனி அந்த தேஜாவத்தோட விதி என் கையில தான் இருக்கு ஆனந்த். ஐயா ஐயா மன்னிச்சிருங்க, எங்க சொந்தக்காரங்க யாரும் தப்பா நடந்துக்கிட்டாங்களா? ஏன் உடனே போய் சொல்றீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் கிளம்புங்க. ஆகட்டியா? என்ன ஒரு பேச்சு வருவார சரியாவே இல்ல. என்னாச்சு? என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல மாப்ள. மாப்ள சாருக்கு ஒரு நல்ல செய்தி, அவ்வளவுதான். மாப்பிள்ளை எல்லாருக்கும் முத ராத்திரி தான் ராத்திரி நடக்கும். ஆனா உனக்கு கல்யாணமே ராத்திரி தான் நடக்கும். கொஞ்சம் சும்மா இருங்கடா. மாப்பிளைக்கு சொன்னதும் வெக்கத்தை பாருங்களேன். வெக்கப்படாதீங்க மாப்ள. சார் ரொம்ப ரிஸ்க் சார், இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையே ரிஸ்க் தான் ஆனந்த். சாகர வரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா கேசவனை காணும்னு இந்நேரம் தேஜாவத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான்னு அவனோட ஆளுங்க அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இப்ப அவன் ஒன்றும் புரியாம எல்லாத்தையுமே ரொம்ப அவசரமா செய்ய ஆரம்பிப்பான். ஸோ அவனை பிடிக்க இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். சர்ச் வாரண்ட்.
சார் இது டூப்ளிகேட். இப்படி எல்லாம் நான் பண்ணதே இல்ல. ஆனந்த், பிஎஸ்டியில் 2 வகையான ஆளுங்க இருக்காங்க. ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. 2வது நமக்கான ரூல்ஸை உருவாக்கிக்கிறது. அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட தான் நீ இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்ட் சார். இந்த வேலையை செய்ய நான் எக்ஸைட்டடா இருக்கேன். உயிரே போனாலும் செய்வேன் சார். உயிர் போயிடுச்சுன்னா கேப்பை எப்படி போடுவ? டிஸ்மிஸ். எஸ் சார்.